எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அண்ட் இப்போ வந்து ஒரு சின்ன ட்ரிப் வாங்கலாம். ஓகே, எங்கேன்னா இங்கே நம்ம வீட்டிலேருந்து நேராக எங்கேன்னா ஈஷா யோகா போயிட்டுருக்கோம். நானும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். சைடில் நிறையா ரைடர்ஸ் எல்லாம் போகிறாங்க. நமக்கும் பைக்கில் போகணும் ஆசையாக இருக்குது. சரி, போயிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஈஷா யோகா போயிட்டுருக்கோம். இப்போ தான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி வீக்கெண்டுக்குனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகலான்னு சொன்னாங்க. ஸோ நானும் என்னோட பிரதர்ஸ் எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஸோ இது முடிச்சுட்டு இன்னும் 2 பேர்த்து நான் அன்னூரில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அவங்களும் நம்ம கூட ஜாயின் ஆகிக்குவாங்க. ஸோ ஜாயின் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஈஷா யோகா சென்டர் போயிட்டு போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஆக்சுவலாக கிளைமேட் வந்து இப்போவே கொஞ்சம் மழை தூரல் அடிச்சிச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும்போது லைட்டாக தூரக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் அங்கே போய் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சரியாக தெரியல. ஸோ இனிமேல் போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு வேளை அங்கே கிளைமேட் ஓகேவா இல்லை மழை வந்துச்சுன்னா இல்லை ஃபுல் ஒட்டுமொத்த பிளானே கேன்சல் பண்ணிவிட்டு இது பண்ணி, ஏன்னா அங்கே போய் நம்ம மழையில் போய் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணணும், அக்கார்ட் பண்ணணும். சரி, ஓகே. சரி, வாங்க வீடியோ அப்படியே போகிற வழியில் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம். கைஸ், நான் சொன்னேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அது இவங்க 2 பேர் தான். ஏன்டா இத்தனை நேரமாடா? ஆமா, நீங்க எவ்வளோ லேட் பண்ணீங்க? இதே மழை வந்துருச்சா வர வழியில என்ற லுக்கு மங்கி. கைஸ், இப்போ நம்ம சொன்ன மாதிரி மழை வந்துருச்சு. மழை வரக்கு லைட்டாக அப்படியே தூரிகிட்டே இருக்குது. அங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கே போய் பார்த்தா தான் பிளான் நல்லதா இல்லை சொதப்பி இருக்கு, ஃப்ளாப்பாக இருக்கான்னு தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம கரெக்டாக சரவணம்பட்டியில் குறும்பாளையக்கிட்ட வந்திருக்கோம். குறும்பாளையம் தாண்டிட்டு இங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஆச்சுன்னா போக வேண்டியதுதான். முடிச்சுட்டு இங்கே ஏதாச்சும் டீ ஷாப்பில் போய் நிறுத்திட்டு உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆனே எனக்கு பால்கோவா சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னதுனால பசங்களை இறங்கி வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டேன். எனக்கு பால்கோவா சாப்பிடணும் போல இருக்கோ. வாங்கிட்டு இருக்கானுங்க. வாங்கிட்டானுங்க. ஸோ வாங்கிட்டு ஃபோன் அங்கே தான் இருக்குது. எங்கே குர்ரா? டே கொஞ்சம் குர்ரா. ஆமாம், பால்கோவா வாங்கிட்டு இப்படி வாங்கிட்டு வந்திருக்காங்க. லட்டு குர்ரா. நான் கேட்ட பால்கோவா வேறடா. சரி, பிரி. ஓ, இதெல்லாம் கேமரா பார்த்தா பேசுவீங்களா? ஆமாம். எவ்வளோ பிச்சு கொடுங்க. பிச்சு கொடு. லட்டு கொடுங்க. நீங்க மேல வைக்கணும். லட்டு கொடு. அண்ணனுக்கு 2 பூண்டு கொடு. இருங்க. பிச்சியா இல்லையாடா? லட்டுங்கடா. அப்படியே கொட்டுனாங்க. ஓட்டானா ஒரு லட்டை. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா தெல்லியான ஒருக்கிட்டீங்களடா. சோ கைஸ், இப்போ வந்து பால்கோவா பிரிச்சிட்டான். இதுதான் அந்த பால்கோவா. இதுதான் அந்த லட்டு. அநியாயமா ஒரு லட்டை கீழே போட்டாங்க, வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சல்லியே நொறுக்கிட்டீங்களாடா பாவிகளா. இதுதான் அந்த லட்டு. பால்கோவா லட்டு. இது எனக்கு திங்கன்னு தோணுச்சு, அதனால ஏதோ வாங்கிட்டேன். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் இதாக பார்த்து வாங்கிக்கலாம். சரி கைஸ், போகலாம் கைஸ். ஸோ கைஸ், நம்ம முதலே சொன்ன மாதிரியே மழை வரக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை ஸ்டார்ட் ஆகி ரொம்பவுமே மழை பெஞ்சிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இவனை பசங்கள்லாம் மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டானுங்க. நம்ம கூட குட்டி சிவா இருக்கான். குட்டி சிவா, நீ எப்படி ஃபீல் பண்ணுற? வெரி பேட் தான். ஏன்டா? அவன் வேறு மழை வந்ததுனா ரொம்ப பசங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. இவங்கெல்லாம் இறங்கி ஒரு சின்ன வேலைக்காக போயிருக்காங்க. அது என்ன வேலைன்னா உங்களுக்கு அவனுங்கெல்லாம் தெரியும். நீங்கள் அதை பார்த்தீங்களா? இந்த வைப்பை போட்டு பசங்களாம் அங்கே சின்ன வேலையை போயிருக்கானுங்க. சரி, எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோமே, பட் ஆனால் வந்து எந்த பயனும் இல்லாமல் போகுது அப்படின்ட்டு. சரி, பார்ப்போம். இன்னும் மழை இங்கே இருக்குது. மேபி இங்கே இருக்கும்போது நமக்கு உள்ள கண்டிப்பாக மழை இருக்கும், அதிகமாக தான் இருக்கும்.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வில் பிளான் அக்கார்டிங்லி. ஸோ இவ்வளோதான், இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்புவது எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ டைம் வந்து கரெக்டாக 2 o'clock மேலே எல்லாரும் பசிக்குதுங்கிறானுங்க, போய் சாப்பிட்லாம். இந்த இவனை காட்டுறாங்க. இவன் வந்து ஹிஸ் நேம் இஸ் கனிஷ் ட்ரம்ஸ் மணி. இவன் ட்ரம்ஸ் நல்லா அடிப்பான், ட்ரம்ஸ் மணி. இவன் வந்து 4 கிளிக் அடிக்க சொல்லிகிட்டே இருக்கிறான் காலையிலேருந்து. பெரியப்பாவுமே எஸ்எம். ஸோ இவர் தான் கனிஷ். திஸ் இஸ் ட்ரங்கன் மங்கி ஸ்டைல். பூமர் அங்கிள் நல்லா இருப்பேன். நல்லா இருப்பியா? அப்போ அப்பளவே நல்லா தான் இருந்தேன். இன்னும் அல்பாசம் நம்ம பையனுக்கு. மூஞ்சி ஃபுல்லாக ஆயிலாக இருக்கு. எடுங்கன்னு சொல்லி நிற்கிறானு பைத்தியக்காரனுங்க. தெரியவே மாட்டேங்கிறா. இப்போ தெரியுறானுங்களா? நீங்கள் பைத்தியக்காரன் நினைக்க சொல்லுவாங்க. ஒன்றும் தெரியல. வா நண்பர்களே, அங்கே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி காருக்குள்ள கட்டுற முதல்ல நம்ம கேமரா உருட்டிட்டு இருக்கோம். இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க மலையில் வந்து எடுனா நான் என்னது தான் பண்ணுவேன். தனியாக நின்றுட்டு இருக்கிறாங்களே, அவனை கொஞ்சம் பாருங்களே. டே வாடா, உள்ள வாடா. போட்டோ எடுக்கலையா? நல்லா வரல. பரமா படிடா, வாடா. சரி இருடா. எங்கே கைஸ் அவன் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கிறான். இருங்க பாவம் பாருங்க. நான் எனக்கு ஆயிடுச்சேண்ணா? உனக்கு மாசம் ஆயிடுச்சுடா. உண்மையா? இவனதெல்லாம் அப்படியே வீடியோ தூக்கி போட்டல. அப்படியே கை காமிச்சு எல்லாத்தையும் தூக்கி வீடியோ தூக்கி போட்டு தம்ப்நெயில தூக்கி ஃபன் பண்ணிடுவோம் மக்களே. சரியா? நீ மூஞ்சி தேசம் கிட்ட கொண்டு வராத. சரி கைஸ், நம்ம ஆன டிசப்பாயின்மெண்ட்டோட மறுபடியும் ஆனதோட மறுபடியும் அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கண்டினியூ பண்ணிட்டு என்ன இருக்குன்னு கூப்பிட்டு வந்து இப்படிதான் இருக்கும். குழந்தைத்தனமாக போகிறோம்னு நிறுத்திக்கிறானுங்க. ஒவ்வொரு 20 கிலோமீட்டருக்கு ஒரு நிறுத்த சொல்கிறானுங்க. ஏனே தெரியல. நான் நிறுத்தினானுங்கிறானுங்க. ஒரே கஷ்டம் பையனுக்குள்ளோட. சரி கைஸ், பாய் கைஸ். ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம ஈஷா யோகா மையம் வந்து சேர்ந்துட்டோம். உள்ள நம்ம பசங்களாம் சாப்பிட்டு இருக்கானுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாரும் சாப்பிட்டு இருக்கானுங்க. டேய் நான் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இவன் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஸோ நிறைய பேர் இப்போ ஃபுல்லாக நடந்துட்டு இருக்காங்க. ஃபுல் பீப்புள் க்ரௌட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு பின்னாடி வந்து அங்கே லாஸ்ட்டில் வந்து ஸ்டாச்சு இருக்குது. ஓகே, எஸ், அங்கே சிவா ஸ்டாச்சு இருக்குது. ஸோ மாஸ் காட்டலாம் வாங்க. ஃபைனலாக இப்போ நம்ம ஓரளவுக்கு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதாவது சாமி கும்பிட்டு ஃபுல்லாக இவனுங்களா ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும், எல்லாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு. உன்னோட மூஞ்சி வச்சு ஏதாச்சும் கார்டு இருந்துச்சு எல்லாத்தையும் அழிச்சிருவா. எடுத்தாங்க. சரியா? டிபி வேணுமா? டிபி ஒரு கேடு. சரி, ஒரு வழி எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் இங்கே நம்ம ஸ்டாச்சுக்கு சைடில் நின்றுருக்கோம், ரைட் சைடில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே அந்த ஃபன் அந்த என்ன ஈவெண்ட்ஸ் நடக்கும். அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளேயிங், அதுக்கப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் லைட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் நம்ம வரும்போது மழை துளிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு மழையே கிடையாது. இருங்கடா, பேசுற கொடுங்கடா. ஸ்பான்சர் பை புஞ்சை புளிமுட்டி கேங்ஸ்டர்ஸ். ஆமாம். சரி, இதுக்கப்புறம் நான் வந்து முடிஞ்சிச்சுன்னா இப்போ எங்களுக்கு நம்ம ஆக்சுவலாக மட்டும் ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு லேட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஏர்லியெல்லாம் கிளம்புனா தான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் முடிச்சுட்டு அந்த லைட் ஷோ உங்களுக்கு முடிஞ்சால் காட்டுறேன். அப்படி இல்லைன்னா ஏதோ சார் வீடியோ பழைய வீடியோ இருக்குது, அதில் தூக்கி போட்டுட்றேன். சரியா? இல்லை பிளே ஸ்டோன்னா லைட் போட்டுருவேன். சரியா? சரி, உங்களுக்கு வந்து அந்த பழைய இன்னைக்கு ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு அந்த லைட் ஷோ எல்லாமே காமிச்சிட்டு
வீடியோ எண்ட் பண்ணுறேன். ஸோ நன்றி மக்களே. கைஸ் இப்போ ஒரு டான்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஷோ முடிஞ்சு. அடுத்த லைட் ஷோவா? லைட் ஷோ நெக்ஸ்ட் லைட் ஷோ வந்து 7:30க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் கைஸ். இப்போ மணி 7 மணி கிட்ட ஆக போகுது. லைட்ஸ் போட போகிறாங்க. லைட்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க, இன்னும் போடல. ஸோ இன்னும் நாங்கள் உட்காந்துருக்கோம். அவங்க லைட்ஸ் போடல, நாங்கள் கேமில் லைட் போட்டு பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ரொம்பவுமே இருட்டிடுச்சு. இதுக்கு மேலே ஆக்சுவலி என்னென்னா இருட்டும் இல்லாமல் ரொம்ப கோல்டாக இருக்குது, குளிர் அடிக்குது. அதான் இது ஃபுல்லாக கூட்டம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக பூமரங் டீச்சர் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? Who he was, where he came from, the origins of this spectacular, freeing his disciples access to the deepest in ours. ஸோ கைஸ் இப்போ நம்ம லைட் செட்டப் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் இந்த விளாகோட நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுவே என்னுடைய ஒரு உருப்படியான ஒரு விளாகாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவா ஸ்டாச்சு இருக்குது, ஆதியோகி ஸ்டாச்சு இருக்குது. ஸோ நம்ம இதோட நம்ம விளாகை முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கூட இன்னைக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவங்க மட்டும்தான். 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. ஸோ வழக்கம் போல நம்ம விளாகை முடிச்சுட்டு இல்லை என்ன விளாக் மெசேஜ் கொடுக்குறோம். ஸோ வழக்கமாக நம்ம விளாகை முடிச்சுட்டு நாளை சந்திப்போம். இல்லை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இல்லை நான் உங்களுக்கு போகிற வழியை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் அவ்வளோதான், நம்ம முடிச்சாச்சு. முடிச்சு இப்போ நம்ம நடந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ எங்கடா போகிறோம்? டேய் பார்க்கிங்லேருந்து எங்கே போகிறோம்டா? பார்க்கிங்லேருந்து நம்ம நேராக டின்னர் முடிக்கணும். ஆமாம் போய் சாப்பிட்டுட்டு, ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டது. ஆமாம் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போகணும். ஏன்னா மத்தியானத்துலேருந்து சாப்பிட்டுட்டு ஒன்றும் எதுவுமே பண்ணல. மத்தியானத்துக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடல. தண்ணி கூட குடிக்கல. தண்ணி கூட குடிக்கல. ஏன்னா பஸ்ஸு போகுது, ஆடா போய் ஏறிக்கலாம், நம்ம கிடைக்காத பஸ்ஸா. ஸோ நம்ம முடிச்சுட்டோம், அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஸோ அவ்வளோதான், நன்றி. ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா டைம் எத்தன்றா? 11:15 11:15 ஆச்சு. ஸோ காலையில் 11:30 மணிக்கு கிளம்புனவங்க நைட்டு 11:15 வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். ஆமாம், வர வழியில் கொஞ்சம் சாப்பிட்டு லேட் ஆகிடுச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் சரியானதுக்கு எனக்கே தூக்கு சொக்கி. ஆமாம், இது இன்னொருத்த மெனு சொல்லிருக்கேன். வர வழியில் சாப்பிட்டு வந்துட்டோம். சரி கைஸ், நான் போய் தூங்குறேன். சரி, அவங்களையும் டாடா. பாய். சரி கைஸ், எல்லாத்துக்கும் பாய். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். விளாகில் என்னடா ஷேர் பண்ணுறதுன்னு கேட்காதீங்க, சும்மா பண்ணி விடுங்க. எனக்கு ஒரு ஷேர்ஸ் வியூஸஸ் வந்து சேர்த்தோம். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், நீங்கள் போகிற ஜேர்னி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருந்து அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணியிருங்க. நான் பேச முடியல, சாப்பிட்டது ஏப்பம் தான் வருது, அப்படியே தூக்கம் சொக்குது. அப்படியா? சரி, ஓகே, பாய். இன்ஸ்டாகிராம் வாக்கலன் பிரேவ்லி. ஆமாம், எஸ்எம்.